ராயபுரத்தில் தொடர்ச்சியாக தீப்பிடிக்கின்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் அந்த நிலை இப்பொழுது முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது. காரணம், குடிசைகள் அதிகம் நிறைந்த பகுதியாகவே ராயபுரம் இருந்தது. ஒரு சிறு தீப்பொறி ஏற்பட்டவுடன் 5000 குடிசைகள் 2000 குடிசைகள் என ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய தீயாக மாறி உடைமைகள் உயிர் சேதம் கூட ஏற்பட்டது. ஆனால் இன்று இந்த நம்முடைய அம்மாவுடைய ஆட்சியிலே அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் தீப்பிடிக்கக்கூடிய அளவிற்கு எந்த சம்பவமும் இந்த காலத்திலும் சரி வருங்காலத்திலும் ஏற்பட்டதும் கிடையாது, ஏற்பட போவதில்லை. காரணம், ஒட்டுமொத்தமாக குடிசைகள் எல்லாம் எடுத்துவிட்டு தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தின் மூலமாக அடுக்குமாடி வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டதன் காரணமாக இப்பொழுது தீப்பிடிக்காத பகுதியாக ராயபுரம் பகுதி இருந்து கொண்டிருக்கின்றது. தொகுதியிலே 15000 வீடுகள், கிட்டத்தட்ட காசிமேடு குப்பம், அதாவது ஜீரத்னம் காலனி என்று சொல்வார்கள், இந்திரா நகர், ஜிஎம்பேட்டை, செட்டித்தோட்டம், கரிமேடு காலனி, கிழக்கு கல்லறை சாலை, பிஷப் லைன் என்று அதே போன்று பார்த்தசாதி நகர், இப்படி கிட்டத்தட்ட 15000 குடியிருப்புகள் கட்டப்பட்டதன் காரணமாக இப்பொழுது ராயபுரம் ஒரு முழுமையான அளவுக்கு ஒரு தீப்பிடிக்காத பகுதியாக இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. குடிசைகளே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு குடிசைகளை யாருமே நிச்சயமாக காண்பிக்க முடியாது. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. உங்களில் ஒருவனாக, உங்களோடு ஒருவனாக உள்ள எனக்கு, உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உள்ள எனக்கு மீண்டும் அந்த அரிய வாய்ப்பை நல்குங்கள். சேவை செய்வதற்கு நன்றி, வணக்கம்.